தற்பொழுது அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்த கணமே விஜயை வர சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்காக வர சொன்னார்களா அல்லது கூட்டணிக்காக வர சொன்னார்களாங்கிறது தான் பேச்சுக்களாக எழத் தொடங்கியிருக்கு. முதலில் விஜய் சம்மன் எப்படி பார்க்குறீங்க? விஜயுடைய அரசியல் நகர்வுகளை டெல்லி கண்காணித்து கொண்டே இருக்கும். விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. டெல்லியினுடைய கழுகு பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. கனிமொழிக்கு இருந்த அதே அறை, ராஜாவுக்கு இருந்த அதே அறை, புஷிக்கு ஒரு அறை, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு அறை, விஜய்க்கு ஒரு அறை. விஜய் மேலாம் அப்படி கை வச்சிட முடியும். வெனிசுலா அதிபர் என்ன ஆனாரே தெரியல. அப்ப சிபிஐ சம்மனிலிருந்து விஜய் தப்பிக்கவே முடியாது. காலம் தாழ்த்தி தவணை வாங்கவே முடியாது. தவணை வாங்குவதாக இருந்தால் ரகசியமா பேச்சுவார்த்தை பேசணும். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதுக்கு நான் உடன்படுகிறேன். இதில் விஜய் ஒரு விதிவிலக்கே அல்ல. இப்போ சார்ட்டர் ஃபிளைட்ல பாலக்காட்டு மாமி திரிஷாவோடு டெல்லி விமான நிலையத்தில் பாலம் விமான நிலையத்தில் தரையிறங்கியே ஆக வேண்டும். 41 உயிர் அந்த தோஷம் கழித்தே ஆக வேண்டும். அடுத்த மேடையில் நீங்க ஏறுகிற பொழுது கேரளா பணிக்கர்கள், நம்பியுதிரிகள், சாஸ்திரிகள், சர்மாக்கள் எல்லாம் நீங்க திரிஷா வசம் சொன்ன பிறகு, திரிஷா விஜயிடம் சொன்ன பிறகு நீங்க கோவாவில் அந்த யாகத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரமில் January 9 to 12. Click the link below and register. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். விஜய் அவர்களுக்கு சம்மன், சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகி விளக்கம் தர சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் நிகழ்வை வைத்து? சிபிஐ வந்தால் நமக்கு சாதகம் அப்படின்னு தாவேக்கா கொண்டாடினாங்க. சிபிஐ யார் பக்கம் இருக்கிறது, சிபிஐ என்ன செய்யுங்கிற வரலாறுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது தாவேக்கா சிக்கலில் சிக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. தற்பொழுது அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்த கணமே விஜயை வர சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்காக வர சொன்னார்களா அல்லது கூட்டணிக்காக வர சொன்னார்களாங்கிறது தான் பேச்சுக்களாக எழத் தொடங்கியிருக்கு. முதலில் விஜய் சம்மன் எப்படி பார்க்குறீங்க? விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. விஜயுடைய அரசியல் நகர்வுகளை டெல்லி கண்காணித்து கொண்டே இருக்கும். திமுக அதிமுகவையே அவர்கள் கடந்த காலங்களில் கண்காணித்து கூட்டணிகள் கொண்டு வந்தவர்கள். வலையில் விழ கருணாநிதியும் விழுந்தாரு, ஜெயலலிதாவும் விழுந்தாங்க, எம்ஜிஆரும் விழுந்தார். ஆமாம், நீங்கள் டெல்லியினுடைய கழுகு பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இதில் விஜய் ஒரு விதிவிலக்கே அல்ல. இப்போ சார்ட்டர் ஃபிளைட்ல பாலக்காட்டு மாமி திரிஷாவோடு டெல்லி விமான நிலையத்தில் பாலம் விமான நிலையத்தில் தரையிறங்கியே ஆக வேண்டும். அதுக்கு எதுக்கு திரிஷாவை இழுக்கிறீங்க? இந்த ஈரோட்டு நிகழ்ச்சிக்கு முன்பு, கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பு, ஈரோட்டு நிகழ்ச்சிக்கு நான் தெளிவாக இருக்கேங்க. ஓகே ஓகே. ஈரோட்டு நிகழ்ச்சிக்கு முன்பு 41 உயிர் அந்த தோஷம் கழித்தே ஆக வேண்டும். அடுத்த மேடையில் நீங்க ஏறுகிற பொழுது இதுதான் கேரளா பணிக்கர்கள், நம்பியுதிரிகள், சாஸ்திரிகள், சர்மாக்கள் எல்லாம் நீங்க திரிஷா வசம் சொன்ன பிறகு, திரிஷா விஜயிடம் சொன்ன பிறகு நீங்க கோவாவில் அந்த யாகத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. கோவாவில் நீங்கள் ஜெகதீஷ் பழனிசாமியுடன் திரிஷா ஒரு சிறப்பு விமானம் கோவாவுக்கு பறந்தது. கோவாவுக்கு போய் அந்த 41 பேருடைய மரண தோஷம் ஈரோட்டில் விஜய்க்கு வந்துவிடக்கூடாது என்று கேரளா பணிக்கர்கள், நம்பியுதிரிகள் உடைய யாகத்திற்கு பிறகுதான் கழுத்துக்குள்ள பாருங்க நிறைய கருங்காலி மாலைகள். நீங்கள் தனுஷு வெளியில தெரியுமா போட்டிருக்காரா? அந்த கருங்காலி மாலைகள், உத்தராட்ச மாலைகள் சிறப்பு யாகத்தில் வைத்து விஜய்க்கு கழுத்தில் போடப்பட்டது. ஜோசப் விஜய்க்கு இந்த யாகத்தை ஏற்பாடு செய்தவர் யார்? பாலக்காட்டு மாமி திரிஷா தான். அப்போ இப்போ எப்படி திரிஷாவுக்கு விஜய்க்கு உறவு, நட்பு, பழைய கதை திரைப்பட நாயகி, எப்படி நட்பு இல்லாமல் போகும்? ஏன் விஜய் நீங்கள் திரிஷா பிரித்து பார்க்கவே முடியாது. இது எழுதப்படாத சடங்கு, எழுதப்படாத விதி. சிபிஐ சம்மனுக்கு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு போவாரா? கண்டிப்பாக யாகம் வளர்க்கப்படும். யாகம் இல்லாமல் அவர் எங்கேயுமே போகிறதில்லை. ஜோசியர்களுடைய
கட்டுப்பாட்டில் வடக்கு சூளம். அப்போ கடகலக்கணம், கடகராசி, திரிஷாவுடைய ராசி கடகராசி, கடகலக்கணம். கடகமும் நீங்கள் ஒன்றாக பயணித்தால் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பார். இதுதான் கடலூர் சந்திரசேகர் ஆகட்டும், கேரளா பணிக்கர்களாகட்டும் சொல்லி கொடுத்த சுக்கிர திசை. சரி, சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கட்டும். 12ஆம் தேதி விஜய் எங்கே இருப்பார்? விஜய் டெல்லியில் அமித்ஷா உடைய கட்டுப்பாட்டில் சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். அங்கே கேட்கப்படுகிற கேள்விகள் அத்தனையுமே ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமார் அத்தனை பேருமே உத்தரவு எங்களுக்கு சென்னையிலிருந்து தான் வந்தது. நீங்கள் ஏன் கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்தில் ஏற்பாடு செய்தீர்கள்? மதியலிடம் கேட்கப்பட்ட கேள்வி அதுதான். மின்சாரத்தை ஏன் துண்டிச்சிங்க? அப்போ கட்டுக்கிடக்காத கூட்டம் வரும், இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, மின்சார கம்பத்தில் ஏறிடுவான். அதனால தான் நாங்கள் மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி அரசுக்கு அறிவுறுத்தினோம். ஜென்ரேட்டர் வச்சுருந்தோம். அந்த 100 பேர் பயணிக்கக்கூடிய கேரவன் எதுக்கு அந்த சிக்கலான இடத்துல யார் உங்களை வர சொன்னது? மேடையில் ஏறி இருக்கலாம், காரில் போயிருக்கலாம். மேலிருந்து வந்த உத்தரவு. யார் அந்த மேலிடம்? அதான் விஜய். அப்போ இந்த 41 பேர் கூட்டம் கூட்டுவதற்கான யோசனை, வேலுச்சாமிபுரம் கூட்டம், கேரவன் வேன், காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கூடிய கூட்டம். வேலுச்சாமிபுரம் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. சனிக்கிழமை சாலையில் சம்பளம் வாங்கிட்டு அங்கே தான் வந்து சேருவான். சனிக்கிழமை தான் தொடர்ந்து கூட்டம். சனிக்கிழமை தான் தொழிலாளர்கள் சம்பளம் வாங்கிட்டு கூடுவான். கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் குறித்து கொடுத்த தேதியை சனிக்கிழமை போங்கய்யா, உங்களை சனி விலகிடும், திருநள்ளாறு சனி விலகிடும். இப்படியான மந்திரவாதி பண்டாரம் பரதேசி சூத்திரன் இத்தனை பேரும் கணித்து கொடுத்ததை விஜய் செய்தார். சரி, செய்தார். கரூர் நிகழ்வு நடந்து விட்டது. அதனால் ஏற்பட்ட துயரம் மறக்க முடியாத துயரம், நடந்திருக்கக்கூடாத ஒன்று. பட் இதிலிருந்து தான் அரசியல், இதை வைத்து அரசியல் செய்கிறங்கிறது வந்து காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான். இப்போ சிபிஐ வசம் சென்றால் நீதி கிடைக்கும் அப்படின்னு விஜய் தரப்பு நம்பினாங்க. சிபிஐ வந்தபோது கொண்டாடினாங்க. இப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறதுங்கிறதே பாஜக கூட்டணிக்கு வந்து விடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுமா? இல்லை, வேறு வழியே இல்லை. நீங்கள் அரசியலை பின்னோக்கி பார்க்கணும், சிபிஐயை பின்னோக்கி பார்க்கணும். கருணாநிதிக்கே சிபிஐ சம்மன். ஈழ போராட்டம் நடந்த காலம் 2009. கனிமொழி சிறையில், சரத் ரெட்டி சிறையில், ராஜா சிறையில் இருந்த பொழுது 2009 திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைப்ப விரும்பவில்லை. ஈழ போராட்டத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய இலங்கை அரசுக்கு, சிங்கள அரசுக்கு ஆயுதங்களை அனுப்பியது, போராளிகளை கொன்று குவித்தது, அப்பாவி மக்களை கொன்று குவித்தது, ராஜீவ் கொலைக்கு பழி வாங்கி விட்டார்லாம் மக்கள் பேசலாம். அப்போ திமுக கூட்டணி சேர்ந்தா ஜெயிக்காது. அப்போ டெல்லியிலிருந்து அதிகாரிகள் கிளம்பி வந்தாங்க, சிபிஐ அதிகாரிகள். இங்கே கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் பேச்சுவார்த்தை கிளம்பி வந்தாங்க. அதே ஃப்ளைட்டில், ஒரே ஃப்ளைட்டில் வந்தாங்க 2 பேரும். சிபிஐ விசாரணை மேலே போகுது, கீழே வந்து கலைஞர் டிவி விசாரணை மேலே, தயாளம்மாள் மேலே, கீழே கருணாநிதி. கூட்டணி என்ன வரீங்களா, திகார் போறீங்களா பேசப்பட்டது. இப்போ அதே பாணி தான் விஜய்க்கும் கடைபிடிக்க போகிறார்கள். அதே தான். ஆனால் இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு தேர்தலை சந்தித்து தனக்கு ஒரு வாக்கு வங்கி வைத்திருந்து விஜய் வந்து இப்போ இதெல்லாம் வச்சு நிரூபித்ததுக்கு பிறகு இந்த அலையன்ஸு விளையாட்டெல்லாம் போக்கே பார்த்த கதை. முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். முதல் தேர்தலே குறிப்பாக பாஜக எதிரி, திமுக எதிரிங்கிறாரு. ஸ்டேட்டில் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும், பாஜக எதிர்க்காமல் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வர்றார். வந்த அடுத்த கணமே இப்படி ஒரு சூழ்ச்சியில் சிக்கி பாஜகவிடம் சென்றால் அரசியல் எதிர்காலம் தனக்கு அந்த முதல்வர் நாற்காலிங்கிற ஒரு கணக்கு தப்பிடும் அப்படின்னு அவர் அச்சப்படுவார் இல்லையா? அப்போ அச்சப்படும் பொழுது எப்படி செல்வார் அப்படிங்கிறது வேற வழி ஆப்ஷன் என்ன இருக்குது? அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்து முடிஞ்சிருச்சு, அதில் மாற்று கருத்து கிடையாது. மாற்று கருத்து இல்லை. இப்போ விஜய் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறனா 10% வாக்கு வேணும். அணில் குஞ்சுகளும் தற்கூரிகளும் அங்கே தான் இருக்கான்.
அனில் குஞ்சு தற்கூரிகளுடைய 10% வாக்கு இருந்தால்தான் அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், திமுக தோல்வியிடும். விஜய் முதல்வர் நாற்காலி கேட்பாரு. விஜய் முதல்வர் நாற்காலி கேட்பாரு. பீகாரில் ரெடியாக இருக்கு. பீகாரில் பிரதமர் நாற்காலியே தயாராக இருக்கு. கனிமொழிக்கு இருந்த அதே அறை, ராஜாவுக்கு இருந்த அதே அறை, சரத் ரெட்டிக்கு இருந்த அதே அறை, புஷிக்கு ஒரு அறை, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு அறை, விஜய்க்கு ஒரு அறை. விஜய் மேலாம் அப்படி கை வச்சிட முடியும்? வெனிசுலா அதிபர் என்ன ஆனாரே தெரியல. வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நாடு கடத்தப்பட்டார்ல. நீங்க அதிபர் மாளிகையிலிருந்து அள்ளி செல்லப்பட்டார். நாடெல்லாம் ஒன்றும் கடத்தல. நாடு கடத்துவது மென்மையான வார்த்தை. கைவிலங்கோடு அழைத்து செல்லப்பட்டார்ல, கடத்தி கொண்டு போகப்பட்டார். டெல்டா ஃபோர்ஸ். இந்த ஒரு ஜனாதிபதிக்கு நிலைமை பார்த்தீங்களா? இந்தியாவினுடைய ட்ரம்ப் யாரு? அமித்ஷா. விஜய் போடுகிற அந்த கோட் சூட்டு 8 லட்சம் ரூபா. எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? போட்டுக்கிட்டோம். சம்பாதிக்கிட்டு தப்பே இல்லை. ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பஞ்ச பராரிகள் தான் வியர்வை சிந்தி சினிமா பார்க்குறான். வியர்வை சிந்தி சார்ட்டர் ஃப்ளைட் 5 கோடி ரூபாய். எவ்வளவு? வங்க பெருங்கடலை கடப்பதற்கு எத்தனை கோடி? 5 கோடி ரூபா. 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. அந்த போயிங் ஜெட்டுக்கு வாடகை 50 லட்சம் ரூபா. சார்ட்டர் ஃப்ளைட் அனுப்புகிறார் யாரு? இந்த இப்போ இது முடிஞ்சது ஐயா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் விஜய் வந்து சிபிஐ சம்மனை, இப்போ சம்மனில் இந்த சிபிஐ சம்மன் எப்படி இருக்கும்? இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய சம்மன்கள் ஓகே, சிபிஐ சம்மனிலிருந்து தப்பிப்பதற்காகவோ காலம் கடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதா? இல்லை உடனடியே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போய் அந்த சம்மனுக்கு ஸ்டே கேட்கணும். சம்மனுக்கு ஸ்டே கேட்கணும். அங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அல்ல, ரிஜெக்ட்ல ஆகாது. நீங்கள் விசாரணைக்கு போயே ஆகணும். வேறு வழியே இல்லை. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால், காவல்துறை அழைத்தால் விசாரணை மறுப்பது என்பது குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு சமமானது. அப்போ சிபிஐ சம்மனிலிருந்து விஜய் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. காலம் தாழ்த்தியும் தவணை வாங்கவே முடியாது. தவணை வாங்குவதாக இருந்தால் ரகசியமாக பேச்சுவார்த்தை பேசணும். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதுக்கு நான் உடன்படுகிறேன். பாஜக கூட்டணிக்கு நான் எதை சொல்லுகிறீர்களோ அதை நான் உடன்படுகிறேன். எந்த பக்கத்தை காட்டுகிறீர்களோ அங்கு நான் கையெழுத்திடுகிறேன். நான் உங்களுக்கு அடிமை. உங்களுக்கு நான் வெண் சாமரம் வீசுகிறேன். தயவுசெய்து விட்டுருங்க ஐயா. ஏட்டையா என்ன விட்டுருங்க. அமித்ஷா ஏட்டையா விட்டுருங்க. ஏட்டையா தேடி அலைவார். நம்ம ஊர் ஏட்டையா என்ன பண்ணுவார்? அக்கிஷ்டு பிடிக்கிறக்கு பெரிய லத்தியோட தேடி அலைவார் நம்ம ஊர் ஏட்டையா. எங்கடா பிடிச்சிட்டு வாடா. ஏட்டையா 3 போலீஸை கூப்பிட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் அவர் தான் ஏட்டையா, நம்ம ஊர் ஏட்டையா. இப்போ இந்தியா ஏட்டையா யாரு? அமித்ஷா தான் பெரிய ஏட்டையா. லத்தியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 12ஆம் தேதி விஜய் அவர்கள் டெல்லி போயே ஆகணும், விளக்கம் கொடுத்தே ஆகணும். விளக்கம் கொடுத்தே ஆகணும். விளக்கத்துக்கு நீங்கள் 3 நாள் விசாரணையா, 1 நாள் விசாரணையா, 2 நாள் விசாரணை என்பது போவதற்கு முன்பு விஜய் கொடுக்கிற சமிக்கைகளின் அடிப்படையில் தான் விசாரணை முடிவா, விசாரணை தொடருமா? விஜய் 12ஆம் தேதினா என்ன 6 நாள் இருக்கு. 6 நாளுக்குள்ள சமிக்கைகள் அமித்ஷாவுக்கு போய் சேருதான். ரேடியோ சமிக்கைகளா, வயர்லெஸ் சமிக்கைகளா, டெலிஃபோன் சமிக்கைகளா, அப்போ பேஜர் சமிக்கைகளா? அதான் பழைய கதை. இல்லை லெட்டரா, கார்டா, இல்லை ஒட்டப்பட்டதா, ஒட்டாமல் போறதா? எதுவுமே வரல. கூட்டணிக்கு வர முடியாது. அதிகாரம் தானா? அமித்ஷாவோட மோதக்கூடிய வலிமை யாரு? வலிமை அதிகாரம் விஜய்கிட்ட இல்லை. விஜயே ஒரு தொடை நடுங்கி, மொத்தம் பாடியே 35 கிலோ தான். விஜயை பார்த்து தமிழ்நாடு அரசியலே நடுங்குதுங்க. இல்லைங்க, அதாவது பல விஜய்களை இந்த தமிழ்நாடு பார்த்து விட்டது. விஜயகாந்தை பார்த்தது, சரத் குமாரை பார்த்தது, சரத் ரெட்டியை பார்த்தது, பல ராமராஜனை பார்த்தது. கரகாட்டக்காரர் தமிழ்நாடு முழுக்க ஓடும். இப்போ அவர் எடுப்பு சாப்பாடு வேணால் வாங்கிட்டு வரலான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கார். இப்படி பல முதலமைச்சர்களை, பல வரலாறுகளை, பல விசித்திரமான வழக்குகளை, பராசக்தி வசனம் தான், பல விசித்திரமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது. பல தலைவர்களை இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் அமித்ஷாவினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. விஜய் ஜெயிப்பாரா, அமித்ஷா ஜெயிப்பாரா என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வெற்றி பெறுவது யார்? அமித்ஷா தான். டெல்லியில் வெற்றி பெற்றார்,
மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றார், ஹரியானாவில் வெற்றி பெற்றார், பீகாரில் வெற்றி பெற்றார், ஒரிசாவில் வெற்றி பெற்றார். இப்படி பல மாநிலங்கள் அமித்ஷாவுடைய கொடி எங்கே பறக்குது? உயர பறக்குது, செங்கோட்டையில் பறக்குது. பல மாநில தலைமைச் செயலகத்தின் மீது அமித்ஷா கொடி உயர உயர பறக்கிறது. விஜயுடைய கொடி எங்க அமித்ஷா கொடிக்கு முன்னால் கிழிந்து தொங்குகிறது. அமித்ஷாக்கு பிராண்ட் அம்பாசிடராகவே ஆயிட்டீங்களா? அமித்ஷா கொடி பறக்குதுன்னா இப்போ விஜயோடைய நினைப்புகள் எல்லாம் தவிடுபடியாக போகிறது. அதற்கு இன்னும் 6 நாட்கள் தான் கெடு. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நான் நீண்ட நாளாக சொல்லிகிட்டே வர்றேன். ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவில் நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டு 100 ஆண்டு கழித்து காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆர்எஸ்எஸ், பாஜக, பஜ்ரங் தள், சங் பரிவார் அமைப்புகள் வெற்றி பெற்றிருக்கிறது. திராவிடம் தோத்து முகம் கிழிந்து தொங்குகிறது. திராவிடம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. திராவிடம் அதிமுக என்ற திராவிடம் பாஜகவினுடைய சட்டை பாக்கெட்டில் வந்து விட்டது. நீங்கள் இந்த திமுக திராவிடம் ஒரு காலத்தில் வாஜ்பாயுடைய வேட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. எங்க வாஜ்பாய் போடுவார்ல மடிசார், அதில் இறுக்கி கட்டி வைத்திருந்தார். யார்? கருணாநிதியும் முரசொலி மாறணும். தமிழ்நாடு நலன் பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர்களுடைய குடும்ப நலன், சன் தொலைக்காட்சி நலன், ஆசியாவில் 26வது கோடீஸ்வரனாக உயர்வதற்கு இந்த முட்டாள் தமிழர்களை அடமானம் வைத்து எந்த பின்னணியும் இல்லாத கருணாநிதி, சமூக பின்னணியோ பொருளாதார பின்னணியோ எந்த பின்னணியும் இல்லாத கருணாநிதி அரை நூற்றாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால் தமிழனுடைய இழி நிலையை பாருங்க. அப்போ அமித்ஷாவிடம் இந்த பாச்சாவிடம் பலிக்காது. ஐயா, இப்போ இந்த நேரத்தில் இப்போ ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. 3வது நாளாக தொடர் விசாரணையில் 2 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை கொடுத்துருக்காங்க. வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து விட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு சம்மன் வரலன்னு அவர் சொன்னாங்க. பட் வந்துருச்சு, அது செய்திகளாகவும் வெளியே வந்துருச்சு. என்ன மாதிரியான ஆதாரங்கள் இவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது? ஏன்னா அந்த கேரவனில் ஷூட்டிங் நடத்தப்பட்டது, பல விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாகவும் விவாதங்களாகவும் வைக்கப்பட்டது. அப்போ அனைத்துமே சிபிஐ பார்வைக்கு தற்போது செல்தா, இல்லை முன்பே கலெக்ட் செய்யப்பட்டு டீட்டெயில் எழுதி ஃபைல் நகர்ந்து முடிஞ்சாச்சா? இது ஐ மீன் ஃபார்மல் விசாரணைக்காக கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு கோணம் இருக்கு இல்லையா? அது வாய்ப்பு இல்லையா? நீங்கள் சிபிஐ களமிறங்கினால் ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி எல்லா முழு ஆதாரங்களும் அமித்ஷாவுடைய டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எஸ்பிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த இடம் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று நீங்கள் விஜய் கட்சிக்கு தகவல் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்பி சொல்கிறார், சொன்னேன். ஜோஸ் தங்கையா சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? எப்போ சொன்னேன்? எந்த நம்பரில் சொன்னேன்? கால் டீட்டெயில்ஸ் எடு. இல்லை, கால் டீட்டெயில்ஸு. அப்போது இந்த தகவல்கள் ஜோஸ் தங்கையா சொல்வது ஆதாரம் இல்லாத தகவல். இந்த வேலுச்சாமிபுரம் ஒரு நெருக்கடியான இடம். இதை நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் ரிட்டனாக கொடுத்தியா? மதியழகனும் புஷி வந்து இந்த இடத்த கேட்குறாங்க. மறுத்து நீ ரிட்டனாக இல்லை, இந்த இடம் அசம்பாவிதம் நடக்கும், இதில் 10,000 பேர் தான் கூட முடியும். அது ஒரு முட்டிச்சந்து, தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு அவ்வளோ பேர் வந்துடுவான். மின்சாரத்துக்கு இப்போ இதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு நீ அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம்ல. எஸ்பியை மீறியாவே கூட்டம் நடத்திடுவாங்க. எஸ்பி அதை கலெக்டர் 2 பேரும் முடிவு செய்கிறதான சட்டம் ஒழுங்கு. நீ ஏன் தடுத்து நிறுத்தலை? இப்போ அவங்களோட கடமையை தவறிட்டாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை, அதாவது நம்ம கடந்த கால வரலாறுல சிபிஐ அதிகாரிகளே சொன்னது, நாங்கள் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் முடிச்சிருவோம், அரசியல்வாதிகள் தான் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையாங்க தீர்மானிக்கிறது. அவங்களே பல முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல்லாம் நமக்கு தெரியும். சிபிஐ விசாரணைங்கிறது விட்டுருங்க. இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கரூர் நிகழ்வு முழுக்க தாவேக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு. இதில் திமுக சம்மந்தப்பட்டிருக்கு, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கிளப்பி விட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு விஜய் சம்மனை கூப்பிட்றது கூட, பாரு சிபிஐ விசாரணையோட முடிவு வரப்போகுது, நீங்கள்லாம் அம்பலமாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டால தாவேக்கா நினைக்கிறாங்களே. இந்த கணக்கு எப்படி பார்க்க? தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அரசியல் முதிர்ச்சியற்ற இளைஞர்கள். கருணாநிதிக்கே தண்ணி காட்டியவர்கள். கருணாநிதியுடைய மகள் முதலமைச்சராக பல பிரதமர்களை உருவாக்கியவர், பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர். வி.வி. கிரி ஜனாதிபதியானதே கருணாநிதியுடைய திமுக ஓட்டு தான்.
விபி சிங் பிரதமரானது கருணாநிதியுடைய ஓட்டு தான். விபி சிங், வாஜ்பாய் பிரதமரானது, மன்மோகன் சிங் பிரதமரானது, இப்படி பல பேர் பிரதமரானது காரணமே திமுகவினுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அவருடைய மகளே எங்கே திகாரி செய்யல கழிதுன்ட்டு இருந்து மகள் செய்த தியாகம் என்னன்னா மனைவி சிறைக்கு போயிருக்கணும். யார்? தயாளு அம்மாள் வயதான காலத்தில் 80 வயசு, அப்போ இப்போ 10 வருஷத்துக்கு முன்பு சிறைக்கு போயிருந்தால் அந்த அம்மாவுடைய நிலைமை அச்சப்படக்கூடிய நிலைமை. அந்த அம்மாவை காப்பாற்றுவதற்கு தான் கனிமொழி சிறைக்கு போச்சு. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, சிபிஐ வசம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சிபிஐ ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அத்தனை கைதுகளும் நடந்தது. நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துங்க. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. நாராயணசாமி முதலமைச்சர். நாராயணசாமி ஆட்சியை கவிழ்த்து விட்டு பாஜக ஆட்சியை அங்கு நிலைபெற வைக்க வேண்டும். கிரண்பேடி கவர்னர், பாஜகவினுடைய தத்துப்பிள்ளை கிரண்பேடி, கிரேன் வச்சு தூக்கிடுவார், அதனால கிரண்பேடி. அப்போது நாராயணசாமி அரசுக்கு ஆதரவு கொடுத்து வந்த ஜான்குமார், கள்ளலாற்றி ஜான்குமாரை யார் கூப்பிட்டா? கமிஷனர் கூப்பிட்டார். என்ன கமிஷனர்? இன்கம் டேக்ஸ் கமிஷனர். நீ 40 கோடி ரூபாய் வரி பாக்கி, உன்னை இப்போவே கைது பண்ண போகிறேன். அப்போ அவர் எம்எல்ஏ, எந்த கட்சி எம்எல்ஏ? காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ. உன்னுடைய கைது ஒரு நாளில் நடக்கும். ஐயா என்னை காப்பாற்றுங்க, நீ நாராயணசாமி கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்க. யார் சொல்கிறா? அரசியல்வாதி இல்லை, அமைச்சர் அல்ல, அமித்ஷா அல்ல, மன்மோகன் சிங் இல்லை. யார் சொல்கிறா? இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இதுக்கு பின்னணியில் யாரு? ஷா, அமித்ஷா, பட்டா ஷா, பாஷாவா? பாஷா. என்னாச்சு? வாபஸ் வாங்கிடுறையா, என் ஆளை விட்டுருக்கியா? காட்சிகள் மாறிச்சு பார்த்தோம். நாராயணசாமி ஆட்சி கவிழ்ந்து போச்சு. இன்னொன்னே சொல்லிடுறேன், வெங்கடேசன் தங்கம் நல்லெண்ணெய் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவரை கூப்பிட்டார் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். 40 கோடி ரூபாய்க்கு தங்க நெல்லெண்ணெயை பாண்டிச்சேரியில் வரி இல்லை, இங்கே நல்லெண்ணெயை தயார் பண்ணி பக்கத்தில் விழுப்புரம், இங்கே என்ன ஸ்டேட்டு? தமிழ்நாடு. தமிழ்நாடு அங்கே விற்றுருக்கேன். இங்கே வரி இல்லை, அங்கே வரி இருக்கு. இதில் 50 கோடி ரூபாய் வரி பாக்கி. 5 வருஷத்தில் வருஷம் 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபா. என்ன பண்ணுற? ஜெயிலுக்கு போறியா? வரியா இல்லை போறியா? இப்போ போறியா? ஐயா உடனே ஸ்டாலின் போனப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க. எனக்கு 3 கோடி கொடுத்தா எம்பி எம்எல்ஏ சீட்டு ஒன்று நான் விற்றுவிட்டேன், நீ உன்னை காப்பாற்றிக்க. அவரும் வாபஸ் வாங்கினார். நாராயணசாமி தோப்புக்கட்டின்னு விழுந்தார். ஆட்சி மாறியது, பாஜக காட்சி மாறியது. இதெல்லாம் யார் செய்வா? அதிகார வர்க்கம். அமித்ஷா, பாஷா, பாட்சா பாரு, பாட்சா பாரு. இப்போ விஜய்க்கு பாட்சா யாரு? அமித்ஷா. அமித்ஷா தான் பாட்சா. ஆத ஒரிஜினல் யாரு? பாட்சா. பாட்சா அமித்ஷாவுக்கு அமித்ஷா தான் பாட்சா. அத்தனை நிர்மல்குமார், மதியழகன், அத்தனை பேருக்கும் பாஷா யாரு? அமித்ஷா தான். இப்போ விஜய்க்கு தான் பெரிய பாஷா. இப்போ உங்க பாஷா அமித்ஷாவை விஜய் அவர்கள் ஒரே டைலாக்ல முடிச்சுட்டு வர போறாரு. அலைன்ஸ் கிடையாதுன்னு சொல்ல போறாரு, தனிச்சு நிக்க போறாரு. நடந்தே தீரும், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.